நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நண்பா. இந்த ஜூலி ஆண்டி இருக்கீங்களே, ஜூலி ஆண்டி தேவையில்லாம வந்து தளபதியை பற்றி பேசி இப்போ அதோட ஹிஸ்டரியை தோண்டி எடுத்து இப்போ அது வந்து பயத்தில் வந்து அழுதுட்டு வீடியோ போகிற அளவுக்கு இருக்க போதுங்க. இப்போ என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம தளபதி விஜயை பற்றி தூண்டி விட்டு நிறைய கட்சிக்காரங்க வந்து நிறைய பேரை காசு கொடுத்து விஜய் பற்றி நீ எதிர்த்து வீடியோ போடு, உங்களுக்கு நிறைய காசு தரோம், நிறைய துட்டு தரோம் அப்படின்ட்டு வந்து நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சீரியல் நடிக்கிறவங்களா இருக்கட்டும், திரைப்பட நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து காசு கொடுத்து நீங்கள் வந்து போட்டீங்க நான் பெரிய பேமெண்ட் தரேன்னு வந்து சொல்லிட்டு அதை கேட்டுட்டு சில மூதேவிகளும் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கு. நம்ம அக்கா ஜூலி அக்கா, நம்ம பிக் பாஸ் அக்கா, அவங்க வந்து வீடியோ வந்து போட்டுருந்தாங்க நம்ம தளபதி விஜய் எதிர்த்து. நீங்க வந்து அப்படி நீங்க எப்படி அப்படின்ட்டு வந்து நம்ம தளபதி விஜய் வந்து பேசிட்டு இருந்துச்சு. நம்ம பசங்க வந்து சும்மாவே வந்து நொங்கி எடுத்துருவானுங்க. இது நடந்த சம்பந்தமே இல்லாம நம்ம வண்டியில் ஏறுதுன்ட்டு வந்து இதனோட ஹிஸ்டரியை தோண்டி எடுத்து தளபதி ஃபேன்ஸ் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. அதாவது எங்க விஜய் என்ன யாரு பேசினாலும் சரிதான், அவங்களோட ஹிஸ்டரி என்ன 3 தலைமுறைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க முதற்கொண்டு போட்டு அடிப்போம். இந்த ஆண்டி, அதாவது இந்த ஜூலி அக்கா தளபதி விஜய் பேசின பிறகுதான் தெரியுது இது வந்து அந்த கிட்னி திருட்டு தமிழ்நாட்டிலே ஒரு பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்களே எல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, நாமக்கல் சேலம் இந்த பக்கத்துல. அதுல வந்து இந்த கிட்னி திருட்டுல வந்து நம்ம ஜூலி அக்காவுக்கும் வந்து சம்பந்தம் இருக்கு, இவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி வந்து சோசியல் மீடியால 2-3 நாளா வந்து போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தளபதி ஃபேன்ஸ் வந்து ஆதாரத்தோட வச்சு செஞ்சு இப்போ கேஸ் கொடுக்க போற லெவலுக்கு வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ தளபதி ஃபேன்ஸ் வந்து இதை பத்தி வந்து கேஸும் வந்து கொடுக்க போறதா வந்து பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து கேஸ் அப்படின்றது வந்து ஃபைல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஜூலி அக்காவுக்கு வந்து பெரிய ஏத்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா திமுக அடுத்த ஆட்சி வந்துரும், நம்ம வந்து தப்பிச்சலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த அக்கா வந்து நிறைய தளபதி விஜய் எதிர்த்து பேசிட்டு இருக்கு. ஆனா தாவேக ஆட்சி வரப்போகுதுன்றது அந்த அக்காக்கு தெரியல. என்னடா இது, நம்ம விஜய் பத்தி தான் பேசுறோம், ஆனா இவங்க வந்து நம்மளோட ஹிஸ்டரியை தோண்டி எடுக்கிறாங்க, நம்ம பண்ண வேலையில இழுத்து போட்டு அடிக்கிறாங்களே, என்ன ஆக போகுது ஐயோ அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஆண்டி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கதறிட்டு இருக்கான். ஸோ கண்டிப்பா வந்து தாவேக ஆட்சி வந்த பிறகு இந்த ஆண்டி மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சு வேற லெவலில் வந்து சம்பவம் இருக்க போகுதுங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.